ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கஸ்டமரோட saree. அவங்க வந்து இந்த சேரீயில் பிரிண்டட் saree இதில் வந்து பெயிண்டிங் ப்ளவுஸ் வந்து அவங்க பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. கான்ட்ராஸ்ட்டாக அவங்க வந்து ப்ளவுஸ் எடுத்துட்டாங்க. அந்த ப்ளவுஸ்க்கு இந்த ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபேபர் கேஸ்டிலில் அக்லரிக் பெயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ரஷ் வந்து 0 சைஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து 2 கோல்டு, டார்க் கோல்டு ஒன்று, லைட் கோல்டு ஒன்று, 2 காப்பர், லைட் காப்பர், டார்க் காப்பர், க்ரீன் ஒன்று, சில்வர் ஒன்று, 6 கலர்ஸ் வந்து இதில் இருக்கும். நான் வந்து சில்வர் கலர் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு saree சில்வர் கலரில் ஒரு ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் வந்து கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அது மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சிம்பிள் அண்ட் நீட், வெரி வெரி சிம்பிளான ஒரு டிசைன் தான். அது வந்து ரொம்ப நீட்டாக ப்ளவுஸ் லுக்காக வந்து நல்லா கிராண்டாகவே காட்டுச்சு. பார்க்குறதுக்கு முன்னாடியை விட போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக காட்டுச்சு. ஸோ இந்த டிசைன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சின்னதாக எங்கெல்லாம் வந்து இந்த டிசைன் ஃப்ளவர் பண்ணலான்ட்டு ஜஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இது வந்து அக்லரிக் கலர் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேபர் கேஸ்டில் இருக்க பெயிண்ட் வந்து ரொம்பவே, அதாவது மற்றது கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. திலகம் ஷேப்பில் ஷார்ப்பாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து போடுறேன். எனக்கு வந்து அக்லரிக்கில் கேமல் பிராண்டை விட ஃபெபிக்ரில் பிராண்டை விட இந்த ஃபேபர் கேஸ்டில் பிராண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதனோட கலர்ஸ் வந்து மெட்டாலிக் கலர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்லிட்டோம், மெட்டாலிக் கலர் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற வரைக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக வந்துச்சு இந்த மெட்டாலிக் கலர். ஸோ எனக்கு இந்த ஃபேபர் கேஸ்டில் இருக்க மெட்டாலிக் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான். இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து ப்ளவுஸை ஒர்க் பண்ணணும், எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை தெரிஞ்சமாவே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக வந்து உங்களோட சில்க் காட்டன் ப்ளவுஸில் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்கலாம். கிளாஸஸ் வந்து ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 250 பே பண்ணி நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃப்ளவரை தான் போட போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னா, அதே சேம் அவங்க கொடுத்த அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து சில்வரில் பிரிண்டட் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம மெட்டாலிக் யூஸ் பண்ணிவிட்டு சேம் பிரிண்டட் மாதிரி இந்த டிசைனை வந்து ஈஸியாக கொண்டுட்டு வரலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைட் திருப்பிட்டு 1 டைம் நல்லா அயர்ன் பண்ணிடணும். சில்க் காட்டன்கிறதுனால அயனிங் வந்து சில்கில் வச்சுட்டு அயர்ன் பண்ணுங்கள். காட்டனில் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா அப்படியே ப்ளவுஸ் வந்து உருகிடும். ஸோ சில்கில் வச்சுட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பேக் சைட் திருப்பி நல்லா அயர்ன் பண்ணிட்டோமா இந்த பிரிண்டட் வந்து எப்போவுமே போகாது. லைஃப் லாங் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரை பண்ணாவே நம்மளோட பெயிண்டிங் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து கடைக்கு போயிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி அதை வாங்கி இதுங்கன்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன ஸ்மால் ஒர்க்கு தான். இதை வந்து ஈஸியாக நம்மளே வந்து நம்மளோட ப்ளவுஸை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து கண்டிப்பாக நம்மளே வந்து கற்றுக்கிட்டு கஸ்டமைஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்னொன்று பண்ண நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து ரொம்பவே அதிகமாக வரும். ஒர்க் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு
நல்லா ஒரு ஜாலியாக பண்ணோமா மறுபடியும் அடுத்த ப்ளவுஸ்க்கு நம்மளே பண்ணோம். அதாவது எவ்வளோ தான் கடையில் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணாலும் நம்ம பண்ணும்போது அதில் இருக்க ஹாப்பினஸ் வந்து வேறு எதுக்குமே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மால் ஒர்க்கு, இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஒர்க்கு. ஆனால் ப்ரிண்ட்டு பார்க்கும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்த்தோமா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ் வந்து சின்ன சின்ன டிசைன் இதே போடணுன்னு இல்லை, வேறு புட்டாஸ் மாதிரி போட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். நம்ம மெட்டாலிக் கலர் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வேறு ஏதாவது கலர்ஸோ இல்லை சாரீ வேறையோ கான்ட்ராஸ்ட்டாக போடணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த பிளேஸில் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ஒர்க் பண்ணி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அந்த திலகம் ஷேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போது இந்த பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ்க்கு வந்து நீங்கள் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பண்ணாலும் அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு சின்ன சின்ன டிசைன் தெரிஞ்சால் போதும். ஸோ நம்மளோட ப்ளவுஸை நம்மளே ஒர்க் பண்ணி நம்மளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணால் தான் அந்த ஷேப் எல்லாமே நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் 10 இன்ச்சு ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து 18 இன்ச்சு ஃப்ரேம் தான், நான் பெரிய சைஸ் ஃப்ரேம் தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங் வீடியோ வேணும்னா எனக்கு பெயிண்டிங்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஐடியாஸோடையும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைனோடையும் நான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் வீடியோ வந்து போடுறேன். இப்போ இதில் இடையில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து நான் டார்க்கு ப்ளூவில் ஒன்று ஒட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட் ஒர்க்காக வந்து வந்திருக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6 or 7 ஃப்ளவர் இருக்க மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் போர்ஷன் பாருங்கள். ஹேண்ட் போர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சில்க் காட்டனில் பெயிண்டிங் ப்ளவுஸ் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.